அன்பு வணக்கங்கள். வணக்கம். 28 ஏப்ரல் 2025 இன்று திங்கட்கிழமை. விஸ்வாசு வருஷம் சித்திரை மாதம் 15ஆம் நாள் வளர்பிறை. வருடம் ஆரம்பித்து இன்றைக்கு 118 நாட்கள் ஆகின்றன. இன்னும் 247 நாட்கள் கையிருப்பில் இருக்கிறது. அன்பர்களே, பயன்படுத்தி கொள்வோம். தீராத நோயெல்லாம் தீர்ப்பதற்கு ஏதாவது பரிகார ஸ்தலம் இருக்கிறதா அப்படின்னா நிறைய ஸ்தலங்கள் சொல்வது உண்டு. அதிலே கோயம்புத்தூரிலே இருக்கக்கூடிய தண்டுமாரியம்மன் கோவிலிலே அந்த சுவாமியை அபிஷேகம் செய்து வழிபடும் போது இந்த நோய்கள் எல்லாம் தீர்ந்துவிடும் அப்படிங்கிறது இருக்கும். சமயபுரம் மாரியம்மன் போய் வழிபடும்போது நமக்கு எப்படி நோய்கள் தீருமோ அப்படி இந்த மாரியம்மன் கோயிலும் நோய்கள் தீரும் அப்படின்னு ஐதீகம். இன்றைய நாளிலே பிரதமை திதி பரணி நட்சத்திரம். பலவிதமான விஷயங்களிலே பரணி நட்சத்திரமானது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நார்மலாக குக்கிங் ஃபயர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பரணி நட்சத்திரம் அடுப்பு நெருப்பு அப்படின்னு சொல்லுவோம். மற்ற நெருப்புகள் எல்லாம் உணவை சமைப்பதில்லை, அதிக சூடு. இது கரெக்டாக சூடு. அதனால் ஒரு விஷயத்தை குக் பண்ணணுன்னா இந்த பரணி, அதாவது ஆக்கத்தை உண்டாக்குவதற்கு இந்த பரணி ரொம்ப முக்கியமானதாகிறது. அப்படிப்பட்ட நல்ல நாள் இன்று திங்கட்கிழமை. திங்கள் அப்படின்னு சொன்ன உடனே தெரியும் சிவபெருமான் தலையில் சூடியிருந்த திங்கள் பிறை சூடி பெருமானே அப்படின்னு மனசில் வந்துடும். அதனால் சந்திரனுக்குரிய நாள் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கலாம். இன்றைய நாளில் நல்ல நேரம் காலை 6:30லேருந்து 7:30 வரைக்கும், சாயங்காலம் 4:30லேருந்து 5:30 வரைக்கும். கௌரி நல்ல நேரம்னு கேட்டிங்கன்னா மதியம் 1:30 மணிலேருந்து 2:30 மணி வரைக்கும், சாயங்காலம் 7:30 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும். இன்றைக்கி திங்கட்கிழமை காலையில் 7:30 9 ராவகாலம். குளிகை 1:30 மணிலேருந்து 3 மணி வரைக்கும். யமகண்டம் இன்றைக்கு காலையில் 10:30 மணிலேருந்து 12 மணி வரைக்கும். இன்றைய நாள் சூலம் அப்படின்னா கிழக்கில் இருக்குது. பரிகாரம் தயிர். கரணம் காலை 9லேருந்து 10:30 வரைக்கும். மேஷ லக்னத்திலே சூரியனுடைய இருப்பு நாழிகை அப்படின்னு கேட்பாங்க. 2 நாழிகை இருக்குது, 30 வினாழி. சூரிய உதயம் இன்றைக்கு 5 மணி 58 நிமிஷம் தான்னு ஒழிச்சிருவார் கிழக்கில். பரணி நட்சத்திரம் அப்படின்னு சொன்ன உடனே சந்திராஷ்டமம் அப்படிங்கிற எங்கே இருக்குன்னா அஸ்தமன் சித்திரைன்னு கன்னி ராசியில் கொஞ்சம் ஸ்பில் ஓவர் இங்கேயும் வரும் துலாத்துக்கும். இன்றைய ராசியில் கோச்சாரம் அப்படின்னு பார்த்தோம்னா கோள்களின் சாரங்கள் எங்கெங்கே இருக்குது, என்னென்ன இடத்துல இருக்குன்னா சூரியன் உட்கார்ந்துருக்குது மேஷராசியில் உச்சத்தில் உட்கார்ந்துருக்கிறார். ரிஷபராசியில் குரு, கடகராசியில் செவ்வாய், கன்னியில் கேது, சுக்கிர, ராகு, புதன், சனி மீனத்தில். இந்த சந்திர பகவானானவர் பரணி நட்சத்திரம் அப்படிங்கிறனால மேஷ ராசிக்குள்ளே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு நாளைக்கு நாங்கள் ஒரு சைக்கிளில் போய் பார்க்கும்போது இந்த சைக்கிள் எப்படி இருக்குன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிவர்த்தனையான விஷயங்களிலே இந்த குருவும் சுக்கிரனும் அமர்ந்திருக்கிறார்கள். பார்வை பலத்தினாலே இந்த சனி மற்றும் குரு, ஸ்பெஷல் பார்வையினாலே செவ்வாய், இவங்க எல்லாம் எல்லாவுடைய ஆதிக்கத்தையும் கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறாங்க பார்க்க முடியும். திதி இன்னைக்கு பிரதம திதி. பிரதம திதியில் நார்மலாக வாஸ்து செய்கிறது ரொம்ப நல்லது. திருமண காரியங்கள்லாம் செய்வது நல்லது. பொதுவாக அக்னி சம்பந்தப்பட்டதெல்லாம் செஞ்சால் நல்லதுன்னு சொல்லிடலாம். மகரம் துலா ராசிகளுக்கு மட்டும் கொஞ்சம் திதி சூன்யம் இருக்குதுன்னு சொல்லுவோம். சிவபெருமானை வழிபட்டு செய்யக்கூடிய காரியங்கள் நன்மையாக அமைந்துவிடும். கரணம் கிம்ஸ்துக்கன கரணம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நார்மலாக அமாவாசைக்கு அப்புறம் வர்றது இந்த கிம்ஸ்துக்கன கரணம்னு வரும். கிம்ஸ்துக்கனம்னா புழுன்னு அர்த்தம். அப்படி உள்ளே போய் கிண்டி எடுத்து வெளியில் கொண்டு வந்து போடுறது இல்லையா, அப்படி புதுவிதமான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பண்ணுவதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க தான் பிரதமை திதியோடைய தன்மை. அதனால் புதிய சுபகாரியமான காரியங்களை இன்றைக்கி செய்யலாம். வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்கக்கூடிய தன்வந்திரி சுவாமிக்கு போய்
அபிஷேக ஆராதனை செய்வது இன்றைக்கி ரொம்ப நல்லது. அவர் குணசீலத்தில் போய் பிரசன்ன வெங்கடாஜலபதி கோயிலில் அபிஷேக ஆராதனை செய்வது ரொம்ப நல்லது. திருநங்கைகளுக்கெல்லாம் உதவுவது ரொம்ப பிரசித்தமான விஷயமாக இன்றைக்கி சோமவாரம் அப்படிங்கிறனாலையும் இந்த கிம்ஸ்துக்கன கர்ணம் இருப்பதனாலையும் இது செய்வது ரொம்ப பலனை கொடுக்கும். யோகத்திலே ஆயுஷ்மான யோகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான யோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மலாக ஒருத்தரை ஆசீர்வாதம் பண்ணும்போது ஆயுஷ்மான பவ சௌபாக்கிய சௌமிய அப்படின்னு சொல்லுவாங்க. ஆயுஷ்மான யோகம் பவகரணம் சௌமியன்னா புதன் இப்படி சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ தான் வளர்ச்சி உங்களுக்கு இருக்கும்னு அவங்க சொல்கிறது. இன்றைக்கு இந்த பவகரணமும் இல்லை சௌமியமும் இல்லை, வெறும் ஆயுஷ்மான ஹோமம் இருக்குது, ஆயுஷ்மான யோகம் இருக்குது. அப்படிங்கிறனால விவாகம் செய்வது ரொம்ப நல்லது. மத்தியஸ்தம்னு 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டா அதெல்லாம் செய்யறது நல்லது. புதுசாக ஆடைகள்லாம் வாங்கி போட்டுக்கிறது நல்லது. விதை விதைக்கிறது நல்லது. இது மாதிரி நல்ல காரியங்கள்லாம் இன்றைக்கி செய்யலாம் என்ற ஒரு செய்தியை மனதில் கொள்ளுங்கள். நாம் தொடர்ந்து காண இருப்பது ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன்னு பார்க்க போகிறோம். முதலாவதாக மேஷ ராசி. வணக்கம் மேஷ ராசி அன்பர்களே. உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது சூரியன் உங்கள் ராசிக்குள்ளரையே அமர்ந்து கொண்டு இருக்கிற கோணியும் சந்திரன் உங்கள் ராசியிலே அமர்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலும் பார்த்தால் உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு தெரியுது. உங்களுடைய பயோரிதம்னு சொல்லுவோம், அந்த பயோரிதம் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் செல்ஃபாக நீங்கள் ஃபீல் பண்ணுறது என்னென்னா சிக்காக ஃபீல் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லுவீங்க. நோய் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் மைண்ட் இருக்குது. ஏவந்தோ 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய தனகாரகன் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் குரு காசு கொடுக்குறார் அப்படின்னாலும் மருத்துவத்திற்காக சில செலவுகளை இன்றைக்கி எதிர்நோக்கி இருக்கிறீர்கள். நான் போயிட்டு வந்தலான்னு பார்க்குறேன் சார், பல்லு வலிக்குது சார், தலை வலிக்குது சார், கண் எரியுது சார், வயிறு ஏதோ உபுசமாக இருக்குது சார், வயிறே சரியில்லை சார்னு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட். கிட்ட போய் எப்படி சார் இருக்கீங்கன்னு கேட்ட உடனே இத்தனை கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு செலவுகளுக்கான அத்தனை பரிமாணங்களும் விதவிதமாக சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை காட்டுகிறது. அதனால் முதல்ல அதை அட்டன் பண்ணணும் இல்லைங்களா, அதுதானே முக்கியம். அதனால் அதை கொஞ்சம் அட்டன் பண்ணுங்கள். பெருசாக பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, சரியாக போடுங்க, கவலைப்படாதீங்க. இதெல்லாம் கோள்களின் கிரகச்சாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். அதனால் வரக்கூடியதை சரி பண்ணிக்கலாம், கவலைப்படாதீங்கன்னு மைண்டில் வச்சுக்கோங்க. 12ஆம் இடம் அப்படிங்கிற இடம் இந்த செலவுக்குன்னு சொல்லியிருக்கிறோம் இல்லைங்களா, அங்கே தானே உட்காந்துருக்குறாங்க. சுக்கிரன் ராகு புதன் எல்லாம் உட்காந்துருக்குறாங்க, சனியோடு சேர்ந்து உட்காந்துருக்காங்க, 4 பேர் இருக்கிறாங்கல்ல. 12ஆம் இடம்னால செலவு தானே கொடுக்கும். இன்றைக்கி கொஞ்சம் செலவு கொடுக்கறதுல அதிகமாக இருக்குது அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க. அதனால் இன்றைக்கி நாளை எப்படியான நம்ம காப்பாற்றி வெளியில் வந்தால் போதும் சார் அப்படின்னா 4, 5 என்ற எண்ணை பயன்படுத்துங்கள். அதே போல் சிகப்பு நிறம் அப்படிங்கிற நிறத்தையும் முருகனை வழிபடுவதனாலும் நோய்கள் தீரும் அப்படின்னு இருக்குது. அதனால் நீங்கள் முருக வழிபாடையும் சிவப்பு நிற துணியை வைத்து கொண்டீங்களா நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு தெரியும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே. நார்மலாக இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்பவுமே ஒரு பயம் உண்டு. செலவு ஜாஸ்தியாகுது, வரவு கம்மியாகுது, சேமிக்க முடியலை, எப்படி சேமிப்பதுன்னு யோசித்து பார்த்தா கூட எனக்கு அது ஆப்பர்ச்சுனிட்டி தெரியல, எல்லாரும் பணம் பண்ணுறாங்க நான் இன்னும் பண்ணலை அப்படின்னு நிறைய தொடர் கேள்விகளாக மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். அதுக்கு தேர்ந்த மாதிரி இன்றைக்கி 12ஆம் இடத்துல சந்திரன் உட்காந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக காசு செலவு பண்ண வைக்கிறாரு. இதனால் செலவு தான் இருக்குது, நீ வரவே இல்லையான்னு ஒரு ஆதங்கம் கோபமாக மாறிக்கொண்டிருக்கிற சூழ்நிலையில் தான் நான் உங்கள் முன்னாடி வந்து உட்காந்துருக்கிறேன். உங்கள் ராசியிலேருந்து 2ஆம் இடத்துன்னு பார்க்கும்போது தனம் கொடுக்கக்கூடியவர் அப்படின்னா புதன் அப்படின்னா நட்பு. அந்த நட்புக்காரர் எங்கே உட்காந்துனா லாபத்தில் உட்காந்துருக்கிறாரு. அவர் மூலியமாக சில வெற்றிகள் உண்டு அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. ஸோ ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களை ஹெல்ப் பண்ண போகிறாங்க, அவர் மூலியமாக சில கிஃப்ட்ஸ் கிடைக்க போகுது, சில உயர்வுகள் பதவி உயர்வுகள் போல் உயர்வுகள் எல்லாம் கிடைக்க போகுது. கொஞ்சம் பொறுமையாக இருங்க, கவலைப்படாதீங்க.
ஆதாயம் வேணும்னா எப்பவுமே கொஞ்சம் அமைதியாக இருக்கணும்னு சொல்லுவோம், பதறக்கூடாதுன்னு சொல்லுவோம். அதனால் கொஞ்சம் பதவி வேணும்னாலும் பதிந்து போகணும் விவேகானந்தர் சொல்லுவார். அதனால் கொஞ்சம் பணிந்து போங்க, ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். வெறும் பயத்தை வச்சு என்ன பண்ண போகிறீங்க? அதனால் கொஞ்சம் கால்குலேட்டிவாக இருந்துக்கிடுங்க. லாபத்தை நோக்கி மனது இருக்கும்போது நாம் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால தான் குருவானவர் 5ஆம் பார்வையாக இந்த கேதுவை பார்த்து கொண்டிருக்கிறார். உங்கள் பெருமை, உங்கள் குழந்தையின் பெருமை, இதை ரெண்டுத்தையும் வளர்த்து கொள்ளுங்கள். அவங்கக்கிட்ட இருக்கிறத கொஞ்சம் அப்படி நல்லா பூஸ்டப் பண்ணி கொண்டு வாங்க மைண்ட் செட்டில். அப்போ கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். அதுக்கு பேஸ் பண்ணி நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள். அப்போ பாருங்கள் எப்படி புரியுது பார்த்தீங்களா? அதனால் உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? இந்த நாளிலே 1-3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். வெளிர் சிகப்பு நிறம் இல்லைன்னா ரோஸ் கலர்னு சொல்லுவோம், அந்த ரோஸ் கலரை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இன்றைக்கி கலராக. துர்க்கை அம்மனை வழிபடுங்கள். இன்றைக்கி துர்க்கை அம்மனை வழிபடுவதனாலே வரக்கூடிய அந்த மாற்றங்கள் உங்களுக்கு வாழ்விலே புதிய பாதையையும் புதிய பரிமாணத்தையும் காட்டி கொடுக்கும். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே. நீங்கள் எல்லாரையும் கொண்டணைச்சு போய் எல்லாருக்கும் ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நட்பு வட்டாரத்தை சூழ்ந்த நல்ல நபர். செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு பெருமை சேர்ப்பதாக அமைவதாகும், உங்களுக்கு வெற்றியை தருவதாக அமைவதாகும், உங்கள் உயர்வை எப்பொழுதும் குறைக்காமல் எல்லார்கிட்டையும் பார்க்கும்போது நான் கெத்து அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை காட்டுவதாகவும் அமைகிறது. அதனால்தான் நீங்கள் லாபத்தோடு நோக்கி செல்லக்கூடிய காரியங்களாக இருந்தாலும் மற்றவர்கள் உங்களை அதுக்கு தான் வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லாமல் உங்களோட சேர்ந்து பயணிக்கிறார்கள். அது அவங்களுக்கு தெரியும், இருந்தாலும் சரி இது நம்மால்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சேர்ந்துக்கிறாங்க. அந்த ஒரு ஜெல்லாரிங்க இல்லையா? இதுக்கு ரீசன் என்னென்னா உங்களுடைய தன்மை. ஜெமினி அப்படின்னு சொல்லுவோம், 2 பேர் இருந்த ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருக்க மாதிரி பொம்மை இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு தன்மை. இந்த தன்மை தான் உங்களை வாழ்க்கையில் டக்குன்னு மாற்றி வைக்குது. சரி நம்ம போயிடலாம், இந்த நம்மால் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நீங்கள் இன்றைக்கி 11வது இடத்தை கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் சந்திரன். லாபஸ்தானம். ஏற்கனவே சூரியன் அமர்ந்து உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிற சூழ்நிலை. சந்திரனும் சேர்ந்ததுனால இன்னும் இரட்டிப்பான சூழ்நிலை அப்படின்னு சொல்லலாம். ஒரு நல்ல நாள் இன்று, மகிழ்ச்சியான நாள், சந்தோஷத்தை தரக்கூடிய நாள், பெருமையை தரக்கூடிய நாள். அதனால் உங்களுக்கு நட்பு பாராட்டி அனைவரும் ஆதரவு கொடுப்பார்கள் என்பதை மனதில் கொள்ளுங்கள். 7-4 என்ற எண் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாய் அமையும். உங்களுடைய ராசியின் நாதனான புதனுக்கு பச்சை கலர் ரொம்ப பிடிக்கும். அதையே நீங்கள் இன்றைக்கி உங்கள் ராசியின் நிறமாக வைத்து கொள்வதும், இன்றைக்கு அவசியம் பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு கோவிலுக்கு சென்று சாயங்காலம் ஒரு துளசி மாலையாவது அவருக்கு போட்டு வணங்கி வந்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையிலே பலமும் நலமும் பெருகும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். வணக்கம் கடக ராசி அன்பர்களே. கடகராசிக்காரர்களுக்கு ஒரு பெருமை உண்டு. நான் அனைவரையும் செதுக்கி அவர்களை சீராக என்னுடைய பாதையில் வைத்திருக்கிறேன். அவர்களுடைய வாழ்விலே என் பங்கும் உண்டு. அதிலும் எஸ்பெஷலி என்னுடைய குடும்பத்தை அழகாக நான் மெயின்டைன் பண்ணி அவங்க லைஃப்பை மாற்றி இருக்கிறேன் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக சந்தோஷமாக நீங்கள் டெலிவரி பண்ணக்கூடிய நியூஸ் இது. அதனால தான் நீங்கள் என்ன செய்கிறீங்க, செஞ்சிட்டோம், கடமையை செஞ்சிட்டோம், பலனை எதிர்பார்ப்பதில்லை அப்படின்னு போயிடுறீங்க. அந்த பெருமை உங்களுக்கு எப்பவுமே உண்டு. பெருமை இருக்கிறதுனால தான் இன்றைக்கி தொழில் ஸ்தானம் அப்படிங்கிற 10ஆம் இடத்துல சந்திரன் அமர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. வெற்றி வாய்ப்புகளையும்
அதனால் வரக்கூடிய சந்தோஷத்தையும் ஒருங்கே பரிணமித்து பருகக்கூடிய நாள் இன்று. குரு ஏற்கனவே 11 லாபத்தில் உட்கார்ந்துட்டுருக்கிறாரு, அவனால் லாபம் உண்டு. அதே போல் இன்றைக்கி சந்திரனால் லாபம் உண்டு அப்படின்னு புரியுது. அது மட்டும் இல்லை, உயர போனாலும் நீங்கள் எங்கே இருந்து வந்தோமோ அதை மறக்கிறதில்ல. அது ரொம்ப கரெக்டான ஒரு பிரின்சிபல் உங்கள்கிட்ட இருக்குது. எவ்வளோ உயரம் போனால் கூட நான் எங்கேருந்து தான் சார் வந்தேன், இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன், இதுதான் எனக்கு அப்படின்னு அந்த கிரவுண்ட் லெவல் புரிஞ்சு அதிலேயே அழகாக மைண்டை செட் பண்ணியிருக்கிற பொறுமைக்கு ஒரு எருமை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொறுமைக்கு ஒரு எல்லை இல்லாத மைண்ட் செட் அப்படின்னு வச்சுருப்பீங்க. இந்த மைண்ட் செட்டை அந்த பொறுமையோடு லிங்க் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், அவர் பாரு இருக்கா சார், எவ்வளோ வந்தாலும் அந்த டவுன் டு எர்த் பர்சன் சார் அப்படின்னு சொல்கிறோம் சில பெரிய மனுஷாலாம் பார்க்கும். அதெல்லாம் இந்த ரீசன் என்னென்னா அந்த கடகராசிகளுடைய தன்மை. அந்த தன்மையை நீங்கள் கேப்டலைஸ் பண்ணிட்டீங்க. அதனால் இன்றைக்கு உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் லாபமாக அமையப்போகிறது என்ற ஒரு நல்ல டோன் இன்றைக்கி கிடைக்கிது. 6, 7 என்ற எண் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக பயன்படுத்துவதும், நீல கலர் இல்லை வெளிர் நீல கலரை நீங்கள் பயன்படுத்துவதும், ஆஞ்சநேய சுவாமியை வழிபடுவதும் ஒரு நல்ல மாற்றத்தையும் பலவிதமான பரிமாணத்தினுடைய உசத்திக்கு உங்களை கொண்டு போவதற்கும் வழிவகுக்கும் என்பது புரிகிறது. வாழ்க வணக்கம் சிம்ம ராசி அன்பர்களே. சிம்ம ராசி அப்படின்ன உடனே முதலில் உங்கள் மனசில் வந்தது இந்த அஷ்டமத்தில் சனி இருக்குங்களே அதுதானே அப்படின்னு உங்களுக்கு பயம். தன்னுடைய ராசியிலேருந்து ஒருத்தர் எல்லாரையும் ஒரு இடத்துல பார்க்குறார் அப்படின்னா 4 பேர் சேர்ந்து ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்குறாங்க அஷ்டமத்தில் அப்படின்னு பார்க்குறீங்க. அங்கே சுக்கிரன், சனி பகவான், ராகு மற்றும் புதன் சேர்ந்து அஷ்டமத்தில் அமர்ந்திருப்பது ரொம்ப பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கிறதுக்கு தான் இன்றைக்கி 9ஆம் இடத்துக்கு சந்திரன் வந்திருக்கிறார் சூரியனோட சேர்ந்து. இருந்தாலும் 9ஆம் உங்கள் ராசிநாதனே அமர்வது அவ்வளோ நல்லது இல்லைங்க. அதனால் கொஞ்சம் பயத்தை கூட்டுதலாக தான் கொடுக்கும். 9ஆம் இடத்திலே நமக்கு சந்திரன் அமர்வதனாலே காரியங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடக்கும், ரொம்ப அவசரம்லாம் பட முடியாது. அதனால் கொஞ்சம் பொறுமையை மைண்டில் கொண்டு வாங்க. எதையுமே தாமதம் ஆகிடுதுன்னு பயந்தீங்கன்னா மனசில் சிக்னஸ் ஜாஸ்தியாகிவிடும். அதனால் கொஞ்சம் விட்டு பிடிங்க, ஒன்றும் தப்பு இல்லை. செலவெல்லாம் இருக்குங்களே அப்படின்னீங்களா, ஆமாம் செலவு இருக்குது. அதுக்கு தான் 2ஆம் இடத்துல உட்காந்துருக்கிற இந்த தனக்காரகன் பார்க்கக்கூடிய பார்வையில் கேது அமர்ந்திருக்கிறார் இல்லைங்களா. அவர் பார்க்குறாரு, உங்களுக்கு பைசாலாம் வந்துடும், கவலைப்படாதீங்க. தடைபட்டாலும் பணம் வருவதற்காக குருவானவர் பார்த்து கொண்டு இருக்கிறாருன்னு மனசில் வச்சுக்கோணுங்க. எதிர்பாராத கிஃப்டெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு டோனையும் மைண்டில் கொண்டு வாங்க. என்னது கிஃப்ட் வருமா, எதுக்கு அப்படின்னு கேட்பீங்க. இன்றைக்கி ஏதோ விதத்தில் யாரோ ஒருத்தர் ஒரு பரிசு கொடுப்பார், அது உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும்னு மனசில் கொண்டு வாங்க. அது உங்களுக்கு பெருமையை கொடுக்கும். இந்த நாளில் இது நடக்குமானா இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவதற்காக தான் 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்திர பகவான் மத்தியானத்தில் அப்படி ஸ்லோவாக கார்த்திகை நட்சத்திரம் தொட போகிறார். அப்போ சந்தோஷம் அப்படிங்கிற டோனை கொடுக்கறதுக்கு வரார். 12க்குரியவன் அப்படிங்கிறதுனால எதிர்பாராத விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 4, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். அதே போல் இளம் சிவப்பு நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்கள். துர்க்கை அம்மனை அரளிப்பூ கொண்டு அர்ச்சனை செய்து வாருங்கள். அதனால் வரக்கூடிய பலன் நல்ல வளத்துடன் உங்கள் வாழ்விலே சிக்கல் இல்லாமல், பயம் இல்லாமல், தெளிவான ஒரு வளர்ச்சியை கொடுப்பதாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னி ராசி அன்பர்களே. உங்கள் ராசியை நம்ம பார்க்கும்போது எந்த காரியம் செஞ்சாலும் எனக்கு உடனே ஆக மாட்டேங்குது, அப்படியே ஸ்லோவாகிடுது. இந்த ஒரு காலகட்டம் இப்போ சூரியன் நேர் பாஸ்டில் நான் பார்த்தேன்னா ஒரு காரியம் கூட உடனே நடக்கலைங்க.
எதை எடுத்தாலும் டிலே அப்படின்னு ரொம்ப அழுத்துக்கிறதுக்கு தெரியும். இதனுடைய காரணம் என்னென்னாக்கா உங்கள் ராசிக்குள்ளரே இருக்கக்கூடிய கேது தடையை ஏற்படுத்தி தான் உங்களை தெளிவை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள். சார் எப்போ பார்த்தாலும் தடை பண்ணால் என்ன சார் பண்ணுவீங்க? தடை ஏற்படுத்துறதுனால உங்களுக்கு தெளிவு மட்டும் வருவதில்லை, வெற்றியும் கிடைக்க போகிறது. எப்படி என்றால், ஏன் தடையாச்சுன்னு செக் பண்ணுவீங்க, மற்றவங்களை விட அதிகமாக ரிசர்ச் பண்ணுவீங்க ஆன் ஈச் அண்ட் எவ்ரி ஆஸ்பெக்ட்ஸ். அதனால தான் உங்களுக்கு அந்த ஸ்கில்லை நிறைய டெவலப் பண்ண 9ஆம் இடத்துலேருந்து பார்த்து கொண்டு இருக்கிற குரு உங்களே ராசிநாதனை பார்க்கிறார். 9னாலே அது நல்லா செக் பண்ணுவார், நல்லா அனலைஸ் பண்ணுவார். மேற்படிப்புகள் நல்லா 9 அப்படிங்கிற ஸ்தானம் முக்கியமானது. அதனாலே அங்கேருந்து பார்க்குறாருங்க. அப்போ பார்க்கும்போது வெற்றியை கொடுக்கணும்னு பார்க்குறது இல்லையா? அப்போ குரு தன் கடமையை செய்கிறார் இல்லைங்களா? அப்போ பார்த்தா என்ன ஆகும்? உங்களுக்கு வெற்றி தன்னால் வந்துடும். அது மட்டும் இல்லை, வெற்றி வந்தால் என்ன வரும்? பதவி உயரும், சம்பள உயர்வு, ஊதிய உயர்வுலாம் கேட்குறீங்கள, இடமாற்றங்கள், பதவி உயர்வு எல்லாம் கேட்குறோம்ல, அதெல்லாம் கிடைக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல பொறுமையாக இருக்கணும். உடனே எடுத்ததில் நேராக மேலே போய் உட்காந்துட முடியுமா? ஒரு படத்தில் சொல்லுவாங்க இல்லையா, நேராக ஹீரோ தான் அப்படின்வான். அந்த மாதிரி நம்ம சொன்னால் சிரிக்கிறோம் இல்லையா? அப்படி தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு புடம் போட்டு அதுக்கப்புறம் தானே தங்கம் வருது. சங்கு சுட்டாலும் வெண்மை தரும்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்படி எதுக்குமே கொஞ்சம் தளராமல் இருக்கணும். லேட்டானாலும் பரவாயில்ல, லேட்டஸ்ட்டாக வந்துடுவேன் அப்படின்னு சொல்லுங்கள். அதுதான் உங்களுக்கு அழகு. அதை மனசில் கொண்டு வாங்க. அப்படி வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பலன்கள் நிறைய வர ஆரம்பிச்சிடும், ஆதாயம் பெருக ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? அதுதான் உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரியை கொடுக்கும், துன்பத்தை விளக்கும், மனதில் தெளிவை கொடுக்கும். இதை தான் இந்த கண்டக சனிங்கிற விஷயத்தில் அவர் பார்த்துக்கிட்டு செஞ்சு கொடுத்துருக்கிறாரு. இதனால் நான் புரிஞ்சுக்கிட்டோம்னா ஆஹா சரி அப்படின்னு புரிஞ்சிருவீங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய தனகாரகனான சுக்கிரன் 7ஆம் பார்வையார் பார்ப்பதும் இது தான். சிக்கலை க்ரியேட் பண்ணுவாங்க. எவ்வளோ தூரம் அவங்க அடி வாங்குறீங்கன்னு செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கொடுக்குறதெல்லாம் பாருங்கள், ஃபஸ்ட் கிளாஸ் ஸ்டோன்ஸில் நிறைய வந்துட்டுருக்கோம். 9ஆம் எண் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்ல எண்ணுங்க, அதிர்ஷ்ட எண். அதே போல் பிங்க் கலர் அப்படிங்கிற கலர் ரொம்ப சக்ஸஸ் ஸ்டோரியை கொடுக்கக்கூடியது. இன்றைக்கு தக்ஷணாமூர்த்தியை போய் வழிபடுவது இல்லை சிவனை வழிபடுவது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். இந்த நாள் ஒரு இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலா ராசி அன்பர்களே. துலா ராசியிலே லாபஸ்தானாதிபதியான சூரியன் நேராக பார்த்துக்கிட்டு இருக்கிறார். 10-11 பார்வை அப்படின்னா தொழிலுக்கும் உரியவனும் பார்க்குறார், லாபத்துக்குரியவனும் பார்க்குறார். அப்போது வெற்றி மீது வெற்றி வந்து உன்னை சேரும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லைங்களா? அது மாதிரி தான் உங்கள் மனசில் வெற்றியை நோக்கி பயணங்கள். எதையுமே லாபத்தையும் வெற்றியுமே நம்ம பார்த்து விடணும். ஒரு இயக்கங்கள், அதனுடைய வேகங்கள், அதனால் வரக்கூடிய சந்தோஷங்கள், இதெல்லாம் ஒருமித்து இருக்கக்கூடிய விஷயங்களாக உங்களுக்கு அமைகிறது. 7ஆம் இடத்துலேருந்து பார்க்குற சந்திரனாலே சுகங்கள் கிடைக்கிறது. 11க்குரியவன் 7ஆம் பாவத்திலிருந்து பார்க்கறதுனால சில செலவுகளும் உண்டு. ஆனால் மேக்கரிச்சு போயிடும், எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு வந்துடுவீங்க. 12ல் கேது இருக்கிறாரு, அவரும் கொஞ்சம் செலவு கொடுக்க தான் போகிறாரு. செலவுக்குன்னா நம்ம பயப்படலைங்க, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கிறதுக்கு ஆளுங்க இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டுறீங்க. 2ஆம் இடம் அப்படிங்கிற இந்த விருச்சிக ராசியின் இடத்துல செவ்வாய் அப்படிங்கிற அதிபதி அவர் உட்கார்ந்துருக்கிறது 11ல் உட்காந்துருக்கிறாரு, லாபத்தில் உட்காந்துக்கிறாருங்க. அதனால் எப்படியான எனக்கு என்னுடைய மூத்த அவங்களையும் காசு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டுறீங்க. இப்போ பெருமை, பயம் இதெல்லாம் உங்களுக்கு கலந்துருக்கு அப்படின்னு சொல்லுவேன். அவங்க கொடுத்துருவாங்க, இவங்க கொடுத்துருவாங்க வந்தாலும் கொடுப்பாங்களான்னு ஒரு சின்ன இழையோடிய பயம் ஒன்று வாழ்க்கையிலே இருந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு என்ன பண்ணணும்? கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் எதுக்குமே ஆன்சர் கிடச்சிரும் சொல்லுவோம் இல்லையா? கடகடன் ஓடி எல்லாத்தையும் பண்ண புகை மண்டலமாக இருக்கிற இடத்துல ஒன்றும் புரியாது. கொஞ்ச நேரம் இருந்தாலும் காற்று அடங்கும், ஒன்றும்னா விவகாரம் புரிய ஆரம்பிக்கும் இல்லைங்களா? டொராண்டோ அப்படிங்கிறது வந்து டொர்னாட்டோ அப்படிங்கிற சுழலில் பார்த்துட்டுன்னா காற்று சுற்றிக்கிட்டு அடிச்சுட்டு இருக்கோம், ஒன்றும் புரியாது, ஒரு குப்பையாக தான் இருக்கும். கொஞ்ச நேரம் அந்த காற்று நின்ன உடனே அதனுடைய தன்மை வாரி அந்த இடம் அழிந்ததா நன்னா இருக்கான்னு தெரிஞ்சு விடும் இல்லையா? அப்படித்தான் துன்பங்களும் துயரங்களும் ஆட்டி படைக்கும் போது அமைதியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது நம்ம சாஸ்திரம்.
அப்படி இருந்தால் என்ன ஆகுங்கன்னா அந்த அமைதியை நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒரு பாரத்தை காட்டிவிடும்னால துலா ராசிக்கார நீங்கள் வெற்றிகளை இலக்காக கொண்டு செய்யும்போது 5, 6 என்ற இலக்கங்களை நிறைய யூஸ் பண்ணுங்கள். 11ங்கிறதே நார்மலாக லாபத்தை கொடுக்குதா அமையும். உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது 5 அப்படிங்கும்போது சனி பகவானுடைய அந்த கும்பராசியை காட்டும். 6ங்கிறது சனி அமர்ந்திருப்பதை காட்டும். நார்மலாக 6ஆம் இடத்துல சனி அமர்ந்து விட்டால் லக்ஷ்மி கடாட்சமாக இருப்பார்கள்னு சொல்லுவாங்க. அதனால் குழந்தைகள் மூலியமாக உடைய வளங்கள் நலங்கள் எல்லாம் பெருகி வருவதற்கான வாய்ப்புகளை இது காட்டுறதுனாலே நீல கலர் அப்படிங்கிற கலரை நீங்கள் யூஸ் பண்ணும்போது லாபங்கள் இரட்டிப்பாகும். அதேபோல் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் காளி தெய்வம். இவளை வழிபட உங்கள் வாழ்விலே நல்ல நல்ல பலன்கள் கிடைக்கும். அதுவும் இன்றைக்கு நீங்கள் செய்யும்போது திங்கட்கிழமை பரணி நட்சத்திரத்தின் போது செய்யும்போது நல்லதொரு பலன்கள் உங்களை வந்து சேரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே. ராசியிலே நேரடி பார்வை குருவின் பார்வை உங்கள் மேலே விழுந்திருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டியது ஓம் பிரம்மபுத்திராய வித்மகே, ஓம் பிரம்மபுத்திராய வித்மகே, ஓம் பிரம்மபுத்திராய வித்மகே அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு 38 முறை தொடர்ந்து ஜபித்து வாருங்கள். அப்படி செஞ்சால் என்னங்க நடக்கும்? சுகங்கள் பர்மனண்ட்டாக மாறும். நமக்கு எப்பவுமே பெருநீளாக வாழ்க்கையில் வளர்ச்சி வேணும். அப்படியே நின்றுடக்கூடாது இல்லைங்களா? இன்றைக்கு வந்த பரிசு நாளைக்கு கிடைக்குமா அப்படின்னா, இன்றைக்கி ஃபங்க்ஷன் நடந்து பரிசு கொடுத்தா நாளைக்கு எப்படி கொடுப்பான் அப்படின்னு கேட்கக்கூடாது. நாளைக்கும் எனக்கு தொடர்ந்து அதனுடைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கணும். அதனால சம்பளங்கள் உயர்வுகள் வரும்போது சம்பள உயர்வுகள் மாற்ற மாட்டாங்க, அப்படியே வச்சுருப்பாங்க. அவார்ட்ஸ் ரிவார்ட்ஸ்லாம் ஒரு வாட்டி தான் கொடுப்பாங்க. பார்த்துருக்கோம் இல்லையா? எனக்கு அவார்டு ரிவார்டெலாம் வேணாம், எனக்கு பெருநீளாக வேணும். அப்படிங்கிறதுனால தான் இந்த மந்திரத்தை உபதேசம். இதை நீங்கள் சொல்ல என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக வாழ்க்கையில் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் வளர்கிறத நீங்களே பார்ப்பீங்க. உங்கள் துன்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மறையிறத புரிந்து கொள்வீர்கள். இந்த பாக்கிய சனி அப்படின்லாம் சொல்லுவோம்ல, 5ஆம் இடத்துல சனி உட்கார்ந்துருக்கிறாருங்க, அதனால் உங்களுக்கு பாக்கியத்தை பாதிக்குங்கள்லாம் சொல்லுவாங்கல்ல, அதையெல்லாம் குறையாமல் பார்த்துக்கணும்ல. குழந்தைகளுடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தினுடைய இதிலெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் வரணும் இல்லையா? அதெல்லாத்துக்கு எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம துருப்பு வேணும் இல்லை? அந்த துருப்பு தான் இது. இதை பிடிச்சிக்கிட்ட போது ஆட்டோமேட்டிக்காக திங்ஸ் கெட் பெட்டர்ஸ். ஸோ உங்களோட சினாரியோவில் நிறைய விஷயங்கள் உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டி பெனிஃபிட்டாக நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிடும். தாமதமாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மாறிவிடும். இன்றைக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரனும் சூரியனும் உங்களுக்கு டெஃபினட்டாக நல்லது தான் செய்யறதுக்கு இருக்கிறாங்க. ஆனால் லாபங்கள் வருவதற்கு எத்தனை விதமான விஷயங்களும் உண்டு. மகிழ்ச்சி, சந்தோஷம், களிப்பு, குதூகலம் எல்லாம் ஒருங்கே சேரப்போகிறது. ஆனால் கவலைப்பட வேண்டாம். செலவுகள் இருக்கும். எல்லாமே செலவு இல்லாமல் இருக்க முடியுமா? கொஞ்சம் வரவும் இருந்தால் செலவும் இருக்கணும். செலவு கட்டுப்பாட்டில் இருக்கிறதா சேமிப்பாக இருக்கிறதான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேமிப்பாக இருக்கும். கவலைப்பட வேண்டாம். தனகாரகன் 2ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால் அவங்களை அவ்வளோ சீக்கிரம் வந்து விட்டுற மாட்டார். பார்த்து கொண்டிருக்கிறது இன்னொருத்தராரை பார்த்துங்கிறார், செவ்வாயும் பார்த்துங்கிறார். அதே மாதிரி நமக்கு சனி பகவானும் பார்த்து கொண்டு இருக்கிறார். அதனால் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு பைசா கொடுக்கறதுக்கு 3 கிரகங்களும் அழகாக வந்திருக்கிறார். குஜ ஐவரில் 3 பேர் உங்களை அடுத்தடுத்து பார்த்து ஃபாலோ பண்ணினே வராங்க. வா 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 நான் பார்த்துட்டே இருக்கேன், வா வா ரைட்டில் வா லெஃப்ட்டில் வான்னு உங்களை கரெக்டாக கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் கவலையே விடாதீங்க, நல்லது தான் நடக்க போகுது. ஆதாயம் ஜாஸ்தி இருக்குது, லாபம் இருக்குது, பெனிஃபிட் நல்லா இருக்குது. கவலைப்படாதீங்க. 3, 7 என்ற எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். குருவின் எண்ணான இந்த விஷயத்தில் 3 இருக்கிறதுனால மஞ்சள் கலரை யூஸ் பண்ணிக்கோங்க. ரம் அப்படிங்கிற மந்திரம் வாழ்க்கையிலே எப்பவுமே நல்ல மூமெண்ட்டாக கொடுக்கும்னு சொல்லுவோம். அப்போ குருவுடைய தன்மையினாலே வாழ்க்கையை நீங்கள் வாழணுன்னாக்கா சிவ வழிபாடு ரொம்ப முக்கியம். சிவனை வழிபட உங்களுக்கு வாழ்க்கையிலே நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. நீங்கள் அதிகமாக கேட்குற கேள்வியிலே ஒன்று, எனக்கு எப்போ காலங்கள் மாறி நான் இப்போது நிம்மதியாக இருப்பேன்? இந்த அர்த்தாஷ்டம சனின்னு சொல்கிறாங்களே, அதனால் எனக்கு ரொம்ப பிரச்சனைகள்லாம் வந்துக்கிட்டு இருக்குதுங்களே, நான் எப்படிங்க வாழ்க்கையில் முன்னுக்கு போவேன்? எனக்கு ஒரு மாற்றமும் உயர்வும் வராதா அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்வி
தொடர்ந்து இருக்குது. இந்த சந்திர பகவான் ஆனவர் இன்றைக்கு தேதியில் 28ஆம் தேதியான இன்று 5ஆம் இடமான மேஷராசிக்குள்ளே இருக்கிறார். அப்படின்னா என்ன சொல்கிறது? 5ன்னா குழந்தைகளிடத்தில் சில வித செலவுகள் உண்டு. அந்த 5ஆம் இடத்துல ஏற்கனவே அவங்களுக்கு சூரிய பகவானும் இருக்கிறார். குழந்தைகள்னால சில மருத்துவ செலவுகள் உண்டு அப்படிங்கிற இண்டிகேட் பண்ணுது. அப்போது ஏற்கனவே சிக்காக தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் சிக்னஸ் ஜாஸ்தி காட்டுறீங்களாக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இண்டிகேஷனாக தான் சொன்னேன். தொழில் முறைகளை பார்க்கும்போது எனக்கு லாபத்தை நோக்கி செல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் லாபங்கள் கண்ட்ரோல்டாக தான் இருக்குது. பெருசாக லாபம் பெருநிலாக இல்லை, பெருசாகவும் இல்லை பெருநிலாவும் இல்லை, கண்ட்ரோல்டாக இருக்குது, கீழே லெவலில் இருக்குது, லோயர் லெவலில் இருக்குது. அப்போ எப்படி நான் இதில் வெளியில் வர்றது? இந்த பயம் எனக்கு ஆட்டு பிடிக்கும் இல்லையா? எப்படியான இதுலேருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும். நானும் தலை நிமிர்ந்து பெருமையுடன் இந்த தரணியிலே வாழ வேண்டும், எனக்கு ஆதரவு தருவார் யார் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் உண்டு, உங்களுக்கு உண்டு. அதுக்கு ஆதரவு தரத்துக்கு தான் 3ஆம் இடத்தை பார்க்கிறார் செவ்வாய், 8ஆம் இடத்திலிருந்து பார்க்கிறார். நார்மலாக தன் பார்வையின் பலத்தினாலே இவங்கெல்லாம் நல்லது செய்வாங்க. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அப்படிங்கிற அந்த கோட்பாட்டை வெளிக்கொண்டு வருவதுதான் இந்த செவ்வாயுடைய தன்மையாக இருக்கிறதுனால முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை அப்படின்னு காட்டி கொடுக்குறாரு பாருங்கள். அதனால் உங்களுக்கு எக்ஸலண்ட் மூமெண்ட்டை கொடுக்கணும். 4, 9 என்ற எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். செவ்வாயின் தன்மையினாலே இளம் சிவப்பை யூஸ் பண்ணுங்கள். எதையுமே வெட்டி அப்படி கொண்டு வந்தோம்னாக்க நமக்கு கால பைரவருடைய அனுகிரகம் வேணும். இந்த 3மே நீங்கள் செய்யும்போது, இன்றைக்கி திங்கட்கிழமை சோமவாரம்னு சொல்லுவோம், இன்றைக்கு செய்யும்போது ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் அ ரேஸ்னு வாங்க. பொறுமையாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெற்றியில் பாதைகளே அவசியம் படியெடுத்து வைப்பீர்கள் என்பதிலே உங்களுக்கு எந்த விதத்திலும் சந்தேகம் வேண்டாம். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி அன்பர்களே. எதிலையுமே நிதானம், வேகமாக வேண்டியதில்லை. இது உங்கள் அனுபவ பாடம் சொல்லி கொடுத்து விட்டது. வேகமாக நிறைய செய்து அதனால் வரக்கூடிய அடி உதை எல்லாம் பார்த்து இப்போ தெரிஞ்சு போச்சு. இப்போ என்ன சொல்கிறீங்க? பொறுமை பொறுமை பொறுமையோ பொறுமைன்னு சின்சாங் மாதிரி ஆரம்பிச்சிட்டிங்க. அப்போ என்ன ஆகுது? உங்களுக்கு வாழ்க்கையில் மெதுவாக செய்யக்கூடிய காரியங்கள் சனி பகவானினுடைய தன்மையினாலே அவர் எப்படி மந்தன் அப்படின்னு சொல்கிற மாதிரியோ நீங்களும் மந்தனாக மாறுவது அது மகிழ்ச்சியை கொடுப்பதாக அமைகிறது. உங்கள் ராசியே தன்னுடைய பார்வையால் பார்த்து கொண்டிருக்கிற செவ்வாய் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தையும் தன் பார்வையினாலே பார்த்து கொண்டிருக்கிற செவ்வாய், உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிற குரு, இப்படி உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையிலே அமர்ந்திருக்கக்கூடிய இந்த கிரகங்கள் 4ஆம் இடத்திலே டிராவல் செய்யக்கூடிய இந்த சந்திரனால் சில பிரச்சனைகளும் கொடுக்கும். மூத்தவருடன் பேசும்போது, அம்மா விட்ட பேசும்போது, அம்மா உறவினர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் வார்த்தைகளை விரோதம் இல்லாமல் பேசுங்கள். அவர்களை விரோதித்து கொள்வதனாலே காரிய நாசங்கள் தான் நடக்கும். நோய் உங்களை பாதிக்கும். வந்து சிக்காரதை விட வரதுக்கு முன்னாடி பார்த்துக்கிறது பெட்டர் இல்லைங்களா? வருமுன் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்துரு போல கெடும்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் முன்னாடியே பார்த்துட்டிங்கன்னா சால்வ் ஆயிரும். இல்லைன்னாக்கா தேவையில்லாத பிரச்சனைகள் தானேங்களே. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிடுங்க. நீங்கள் எப்போவுமே உயர போக போகிறோன்னு எண்ணத்திலே தான் இருக்கீங்க, கவலைப்படாதீங்க. அதுக்கு யாருன்னா சப்போர்ட் பண்ணுவாங்களான்னா நட்பும் சுற்றமும் உங்களை உதவுக்கரம் நீட்டும், கவலைப்படாதீங்க. ஆனால் துன்பத்திலிருந்து வெளிவதற்கும் ஆதாயம் பெறுவதற்கும் லாபம் பெறுவதற்கும் அனைத்து விதமான வாய்ப்புகளும் உண்டு. அப்படிங்கிறதுனால 1, 2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள்.
வெளிர் நீலம் அப்படிங்கிற கலரை பயன்படுத்துங்கள். ஆஞ்சநேய சுவாமியை வழிபடுங்கள். இதனாலே வாழ்க்கையிலே சிக்கல் தீர்ந்து ஆதாயத்தின் பலனை பெறுவீர்கள். வாழ்க வளத்தோடு. வணக்கம் கும்பராசி அன்பர்களே. கும்பராசி அப்படின்ன உடனே எந்த ஒரு விஷயத்தையும் அவங்கக்கிட்ட போய் கேட்கலாம், அவங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு கேள்வியோட, இதை உனக்கு நான் சொல்லிக் கொடுப்பதனாலே எனக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னு கேட்பாங்களா மாட்டாங்களா? அதை கேட்டுட்டு தான் நீங்கள் செய்கிறீங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஃப்ரீயாக எதையும் கொடுத்துறதில்ல. எந்த ஒரு விஷயம் கன்சல்டன்சி அப்படின்னு சொல்லி வரும்போது அதுக்கு காசு கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு போயிடுச்சு இல்லைங்களா? ஜோசியம் கேட்டாலும் சரி, டாக்டர்கிட்ட போனாலும் சரி, காசு கொடுத்து தான் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறது சாஸ்திரம். அப்போது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான விஷயங்களில் நீங்கள் செலவு பண்ணி தான் ஆவீர்கள். அதுக்கு தான் கேட்குறது. ஆதாயம் இல்லாமல் நான் எதுவும் சொல்வதில்லை அப்படிங்கிறது தீர்மானமாக இருக்கிறீர்கள். அந்த ஆதாயம் உங்களுக்கு போர்மானதாக இருக்கிறதா அப்படின்னா இல்லைங்க, என்னுடைய செலவுக்கு வேணும், நான் என்னை அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கு வேணும். நீங்கள் கேட்குறது நியாயமான கேள்வி. 3ஆம் இடத்திலே சந்திரன் அமர்வதனாலே உங்களுக்கு செலவுக்கான பண வரவை கொடுக்க போகிறார். இன்றைக்கு கவலைப்படாதீங்க. அதே தான் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிற இந்த சூரிய பகவானும் நன்மையைத்தான் செய்து கொண்டிருக்கிறார். அதனால் பண வரவை கொடுப்பதற்கான ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணின இந்த 2 பேரும் தான் அவங்கள லைஃப்பில் லிஃப்ட் பண்ணிகிட்டே வராங்க, சந்திர சூரியன். அதனால் உங்களுக்கு ஒரு ஸ்டேஜ்லேயும் உங்களுக்கு அடுத்தடுத்த அப்லிஃப்ட் அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணுறது 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சனி சுக்கிர புத ராகு அப்படிங்கிற இந்த காம்பினேஷனானது, எக்ஸப்ட் சுக்கிரன் மற்ற எல்லோரும் கொஞ்சம் காம்பினேஷனில் வீக்காக தான் இருக்கிறாங்க. அதனால் லக்ஷ்மி கடாட்சம்னா இந்த தேவகுரு அசுரகுருவன் தான் அவங்களை ஹெல்ப் பண்ண முடியும்னு புரிஞ்சு போச்சு. அதனால் அசுரகுருவிட்ட ரொம்ப க்ளீனாக இருக்கீங்க. எதுவானாலும் நெகட்டிவ் எனர்ஜி இல்லாத விஷயங்கள் மட்டும் நான் உங்கள்கிட்ட கொண்டு தரேன், நீங்கள் எனக்கு பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்கிறீங்க. எதிர்மறை எண்ணங்கள் இல்லாத நேர்மறையான எண்ணங்கள் உள்ள தொழில்கள் எல்லாம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கிறது. அதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ், ஆதாயம். அதிலேருந்து உங்களுடைய லாபங்கள் இரட்டிப்பாவதற்கான வழிகளை நீங்கள் வகுத்து கொள்ளுங்கள். 2, 5 என்ற எண்ணை பயன்படுத்தும் போதும் வாழ்க்கையிலே புதிய பரிமாணங்கள் உங்களுக்கு தோன்ற ஆரம்பித்துவிடும். இந்த பப்பாளி கலரில் ஒரு எல்லோ இருக்கும் இல்லையா, அந்த எல்லோ மஞ்சள் கலரில் வெளிர் மஞ்சள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த எல்லோ கலரில் ட்ரெஸ்ஸஸ் இருந்தால் இல்லை கர்ச்சீப் இருந்தால் வைத்து கொள்ளுங்கள். அதனால் உங்களுக்கு வரக்கூடிய லாபம் அப்படின்னாக்கா, என்ன காரியங்கள் நீங்கள் செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த காரியம் அதுவாக உங்கள்கிட்ட அமையும். அதே போல் சிவபெருமானின் வழிபாடு உங்களுக்கு அடிஷ்னல் பெனிஃபிட்டை கொடுக்கும். அதனால் இந்த நாள் இந்த வழிபாடையும் இந்த நிறத்தையும் வைத்துக்கொள்ளும்போது நல்லதொரு பலனை கொடுக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீன ராசி அன்பர்களே. எந்த ராஜா எந்த பட்டணம் போனால் எனக்கு என்ன சார்? எனக்கு வேண்டியது எனக்கு லாபம், என் குடும்பத்துக்கு நன்மை, செய்யக்கூடிய காரியங்களில் நான் கரெக்டாக என்னுடைய எக்ஸிக்யூஷன் கொடுத்துட்றேன், வர வேண்டிய காசு கரெக்டாக வந்தால் போதும் அப்படின்னு கரெக்டாக சீக்வன்ஸாக அழகாக தெளிவாக இருக்கக்கூடிய நீங்கள், அந்த தெளிவை கொஞ்சம் ஆட்டி படைக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய 4 கிரக சேர்க்கைகள், இதனால் கூட சிக்கல்கள் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் சின்ன விளையாட்டுகளில் விளையாடிட்டு இருக்குது. அது பேர் தான் ஜென்ம சனி அப்படின்னு சொல்கிறோம். நார்மலாக ஜென்ம சனின்னு வந்த உடனே நம்ம என்ன செஞ்சோம், சனி டைரெக்டாக பாதிப்பாரானோம். பாதிக்கிறது டைரெக்டாலாம் பாதிக்க மாட்டார். அது துன்பத்தை டைரெக்டாக கொடுத்துட்டா அக்செப்ட் பண்ணிடுவீங்க. லாபத்தை நோக்கி மனத்தை கொண்டு வரும். முதல்ல லாபம் வரணும்னு எண்ணம் வரும். அடுத்தது என்னென்ன எண்ணங்கள் உண்டோ அத்தனை விஷயமான பரிமாணத்தை உங்களுக்கு கொண்டு வந்துடுவார். செலவு கொண்டு வந்து காட்டுவார். செலவெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுவார். செலவெல்லாம் இப்படி இருக்குது, ஐயோ ஐயோ டென்ஷன் டென்ஷன் டென்ஷன். செலவு பார்த்தோன்னா வெற்றி வேணுமே, எப்படி ஜெயிக்க போகிறேன்னு கேட்பார். சுக்கிரன் உச்சத்தில் உட்கார்ந்துருக்கிறாருன்னு பார்க்கும்போது இந்த தான் மாற்றம். வெற்றி எப்படி கொண்டு வருவேன்? அடுத்த கேள்வி. ஐயோ வெற்றி எனக்கு எப்படி தெரியலையே, பொறுமையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுவீங்க.
பொறுமையாக இருந்தால் யார் சப்போர்ட் பண்ணுவான்னு கேட்பாங்க. இப்படி அடுத்தடுத்த கேள்விகள் உங்களை டியூன் பண்ணுறதுல இந்த 4 பேர் உட்காந்துருக்குறாங்க. பார்த்துக்கிடுங்க உங்களை எப்படி டியூன் பண்ணுறாங்கன்னு. இதுதான் இந்த 4 கிரகத்துடைய தன்மை. அதே போல் 2ஆம் இடம் அப்படிங்கிற இடம் மேஷராசின்னு பார்க்குறோம் இல்லைங்களா. அந்த மேஷராசிக்குள்ளே இருக்கக்கூடிய சூரியன் அமர்ந்திருக்குது எப்படி இருக்கும்? நார்மலாக 2ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்தா எப்படி இருக்கும்? பலபலன்னு இருக்கும். குடும்பத்தில் அப்படி கன சூடும் அப்படி இல்லையா? சூடே தான், அதுவும் உச்சத்தில் இருக்குது இல்லையா. அந்த சூடு நமக்கு எதமாக இருக்குமா இல்லை துன்பமாக இருக்குமானா துன்பமாக தானே இருக்கும். போதும்டா சாமின்னு இருக்கும். நார்மலாக ஊட்டியில் போய் கனலில் உட்காந்தேன்னா நல்லாயிருக்கும், எதமாக இருக்கும். வெயிலில் போய் கனலில் உட்காந்தா எப்படி இருக்கும்? துன்பமாக இருக்கும் இல்லையா. அந்த துன்பத்தை கொடுத்து விடும். உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்கிறார், ரிஷபத்தில் போய் உட்காந்துருக்கிறார். அவர் சும்மா இல்லை, செலவு கொடுப்பார். பகைஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கிறார் இல்லையா. பாருங்க எல்லாரும் அடுத்தடுத்து உங்களுக்கு துன்பத்தையும் செலவையும் மாற்றி மாற்றி கொடுத்து உங்களை புடம் போடுறாங்க. எப்படி நீங்கள் ஜெயிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். இதுதான் இந்த கிரகத்தோடைய ஆட்டம். கிரகச்சாரங்களுடைய தன்மையை புரிந்து கொண்டீங்கன்னா புரிஞ்சுக்கலாம். ஓஹோ இதெல்லாம் நடக்குதா அப்படின்னு. தமாஷ் சொல்லுவாங்க, யார் சார் என்ன படுத்துகிறான், கூப்பிடு சார் அவனை கவனிக்கிறேன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்படி உங்களை படுத்தக்கூடிய ஆசாமி யார் யாருன்னு இங்கே தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இத்தனை வழியை சொல்லி கொடுத்தேன். அப்போ புரிஞ்சுதுன்னா இவங்ககிட்ட எப்படி தப்பிக்கிறதுன்னு ஒரு கேள்வி வரும்ல. செவ்வாய் உங்களை தப்பிக்க வைப்பார். செவ்வாய் உங்களை தப்பிக்க வைப்பார்னா எப்படி புரிஞ்சுக்கணும்? நமக்கு 2ஆம் எண் அப்படிங்கிறது தப்பிக்கக்கூடிய வீணாக மாறுகிறது. அதே போல் 9ஆம் எண் தப்பிக்கக்கூடிய எண்ணாக மாறுகிறது. 2 9 வைத்து கொண்டு தப்பித்து விடலாமா அப்படின்னா எஸ், தப்பிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்து விடுவார். இளம் சிவப்பு நிறங்களை உபயோகப்படுத்துவதும் செவ்வரளி பூவையோ இல்லை செம்பருத்தி பூவையோ காளி கோவிலுக்கு சென்று காளிக்கு சமர்ப்பணம் செய்வதும் உங்களுக்கு நல்ல பரிகாரமாய் மாறி இந்த துன்பங்களிலிருந்து விடுதலை பெற்று இன்பங்களை லாபத்தை அழகாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையட்டும். வாழ்க வளத்துடன்.